தாத்தா வராரு, கதலை விட போறாரு. எனக்கு முத்தையான்னு ஒருத்தன் என் வீட்டில் இருக்கான். காணும், காலையில இருந்தே காணும். எங்க போனான்? டே முத்தையா, டே முத்தையா, டே முத்தையா. ஐயா, எனக்கு 2 பசங்க இருக்காங்களே, எங்க? ஐயா, மூத்தவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு ஐயா, இளையவர் காலேஜுக்கு வந்து போயிருக்காரு. சரி சரி சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. சரி ஐயா. இது மைய கடந்து ஒரு ஐயா அவனை இப்போ வந்த அப்பா இப்பதான் அப்பா வந்தேன். தோட்டத்தில் விளைச்சல் அப்படியா? அப்பா நம்ம தோட்டத்தில் விளைச்சல் அதுவும் தென்னந்தோப்பில் தேங்காயில் இருக்குது. மற்ற தோட்டத்துல எல்லாம் ஒரு 50-100 தேங்காய் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம தோட்டத்தில் குறையானது ஒரு 350-400 தேங்காய் அசால்ட்டாக கிடைக்கும். அதுவும் மெயினாக அந்த கொலை இருக்குது இல்லையா, வாழை கொலை. ஒவ்வொரு கொலை எதை ஹைட்டு, அதில் அந்த ரப்பர் பால் சிறப்பை கிடைத்த பால் நிரம்பி வழியும். அப்படி நம்ம பயங்கர செழிப்பாக இருக்கும். சரி, உன் தம்பி எங்க? என்ன நான் பார்க்கலையே, நான் இப்போதான் வந்தேன். காலேஜ் விட்டப்படாத அப்போ அதுக்கெல்லாம் தப்பா வந்தேன். படிச்சு ஒரே கொடுக்காதுப்பா. என்ன செய்யுது? ஐயோ, ப்ரேயர் பண்ணி அன்னைக்கு ஓப்பா காலையில் ஒரு 6 மணிக்கு எனக்கு ப்ரேயர் பண்ணுவேன். கெட்ட பசங்களோட சேரக்கூடாது. சரிப்பா. நிறைய பேர் வருவாங்க ஒன்று கெடுக்கிறதுக்கு. சரிப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அது கேட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எனக்கு கூட எழுப்பி நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ கான்ஃபரன்ஸ் காலில் கூட ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் நல்ல டீப்பாக ஆண்டவருக்குள்ள இருக்கோம். சரியாப்பா? அப்படிப்பட்டவங்கள்ட்ட மட்டும்தான்டா சேரணும். சரியாப்பா? சரி. இந்த வீட்டில் எனக்கு ஒரு சுகம் தெரியும். சட்டையை அப்படி போடு, இப்படி போடு, பேண்ட் அந்த கலரில் போடு, இந்த கலரில் போடு, மீச வளர்த்தாத, தாடி வளர்த்தாத, செலவுக்கு ஒரு 20 ரூபா கேட்டால் 20 ரூபா யோசிப்பார். என்ன குடும்பமோ என்ன. சரி, என்ன ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணு. ஹலோ ஹலோ, ஏய் எங்கே இருங்க? ஓ அங்கே இருக்கு. சரி சரி, இப்போ வாங்க, பைக் எடுத்து வாங்க. சரி, வெயிட் பண்ணு. சரி. சரி, பண்ணி அப்போ என்ன பைக்? சூப்பர் பைக். என்ன பைக் இது? கவாசகி நிஞ்சா H2. கவாசகி. போன வாரம் என் அப்பா ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்தேன். வாங்கி தரேன். அது கொஞ்சமா குடிக்கணும் கேள்விப்பட்டேன். வீட்டில் இருந்தாலும் சுத்து இருக்கு. ஆனா ஒரு பைக் வாங்குறதுல அவருக்கு ரொம்ப மடியாது. ஏன்டா சொல்லுவாரு, நீ கெட்டு போயிடுவாரு. என்ன குடும்பம்? சரி, போனா அப்பா பயங்கர பரிசுத்தமா இருக்காரு. ஆனா நம்மளால அப்படி எல்லாம் இருக்க கஷ்டம். நாங்க இனி சென்னைக்கு பப்புக்கு போறோம். நீ வரியா? வரியா? அங்க சொர்க்கம் போல இருக்கு. ஆமா, அழகான பொண்ணுங்க, குடிக்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படியே கடல்ல மிதக்குற மாதிரியே இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, 20,000, ஜஸ்ட் 20,000. 20,000? 10 ரூபா கேட்க என்ன ஒரு விழுங்கிய மாதிரி பார்ப்பாரு. இனி நான் 20,000 கேட்டா சோத்துல ஜெபம் கஷ்டமா இருப்பாரு. சரி, நான் எதுக்கு கேட்டு பார்க்க. சரியா? சொத்தை கேளு, அப்போ ஒரே பிரச்சனை வராது. அது சொத்தை கேட்டு பாதி சொத்து மட்டும் இல்ல. அப்படியா? சரி, நான் கேட்டு பார்க்க.
கேட்டு கால் பண்ணு சரியா? ஓகே ஓகே. என்ன இருந்தாலும் இருப்பான். சரி. முத்தையா, எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வா. ஐயா முத்தையா, ஐயா எனக்கு ஒரு கிளாஸ் டீ வேணும். டீயா? சரி. அப்பா, நல்ல பேப்பர் கிளாஸ். ஐயா சரி. ஓகே. அப்பா அப்பா சொல்லுங்க. அப்பா, அது உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது என்னது? ஸ்டைல் அப்பா, ஸ்டைல். அதான்ப்பா ஸ்டைல். அது அதெல்லாம் ஸ்டைல் அப்பா, சொன்னா கேளுங்க. இன்னும் பல என்ன பிரச்சனை? இந்த ஸ்டைல்லாம் வேண்டாம். சரிப்பா, சரி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. என்னதுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னை போகணும். போட்டோம். நானும் சென்னை போகலான்னு ஒரு சும்மா ஒரு டூர் மாதிரி ஒரு வாரம் ஒரு 20,000 ரூபா வேணும். தெரியல? இல்லை மகனே, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். என்ன பண்ணீங்க? உனக்கு உலகம் தெரியாது, உன்னை ஏமாத்துருவாங்க. என்ன உலகம் தெரியாதுண்ணா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் காலேஜ் வர வந்தாச்சு. நான் என்ன சின்ன குழந்தை இல்லை. இல்லை மகனே, உனக்கு எதுவும் தெரியாது. சும்மா இருங்கப்பா. என்ன அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத. நான் என்ன ஜெயிலாயில இருக்கீடா? நீ இதில் அப்பா எடுத்து வசையா? என்ன ரெண்டு அப்பா எடுத்து வசையா? நான் அப்பா என்ன என்ன ஐயா, நீ எங்க போறேன்னு தெரியும், காலேஜ் போறேன். ஐயா, கண்ண சொல்லி வச்சோம். அசல் வீட்டில் வேலை சொல்லலாம். இந்த வீட்டுல என்ன மரியாதை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு மனசிலாச்சா? எனக்கு 20,000 வேண்டாம். எனக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லை. இவன் என்ன அடிச்சு வரான். என்ன சொத்துல பாதி வேணும். சொத்துல பாதி வேணும். இப்ப என்ன சொத்து என்ன எழுதி வச்சோம்? நீ நிதானமா இல்லை. நிதானம் தான் இருக்கேன். எனக்கு இப்ப சொத்துல பாதி வேணும். சொத்தை மரியாதை எழுதி வைக்க. இனி நீ எனக்கு அப்பா இல்லை, நான் ஒரு மோனே. சரஜினி சரஜினி நீ அமைதி. இனி வருவாங்க பார்ப்பாங்க. வரணுங்க. முத்தையா, ஐயா, 10 இவர்கிட்ட நான் மெதுவா சொன்னா புரியாது. நம்மள சின்ன பிள்ளைகளை போல காட்டு. ஐயா, என்ன ஒரு சைலர் வேணும் இன்வெர்ட் தான். ஒரு கவலை வேண்டாம், தானே வருவான். காப்பான். சரி, சொத்தெல்லாம் வாங்கிடுச்சு. விட்டது 1 கோடி ரூபா. ஏய் வந்தியா? வந்துட்டான். ஏய் சொத்தேன். அப்படியா? ஓ 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபாய். சென்னை நம்ம காஷ்மீர் கேட்பேன். அடிபொலி. சரி போமா போமா. போ. பைக் எடு.
ஏய் ஏதோ ஒரு பொருளை காணலடா. என்ன வேலை? ஏய் பணமா மாட்டி இருக்கிறது. இல்லடா அந்த பேங்க் நான் எங்க? பைசா பேங்க் ரே. ஏய் பேங்க் ரே. ஏய் ஏய் பைசா எங்க? காசு தொலைஞ்சிடுச்சா? நான் உன்கிட்ட தந்தனா? இல்ல எனக்கு நீ தரல. காசு தொலைஞ்சிடுச்சா? அப்ப நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன். ஏய் என்னடா சொல்ற? நான் உன்கிட்ட பழகுனதே அந்த காசு கிடையாது. நீ கொடுக்குற சின்ன சின்ன காசு வச்சுதான் இவ்வளவு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏய் நான் சென்னையில இருந்து வெளியே விடாது. வீட்ல இருந்து வெளியே விட வந்திருக்கேன். சென்னையில நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? நீ எப்படி வந்தா போய் எனக்கு வேலை இல்லை. நான் போறேன். ஏய் என்னடா எப்படி சொல்லியா? நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஏய் என்ன பண்ணிருக்கு? ഇവനൊക്കെ ഇത് പച്ച ചാട്ട കറുപ്പ് ചട്ടയായിട്ടാണ് ஒரு டீ போட்டு எடுத்துட்டு டீல என்னடா உப்பு போட்டியா? சாரி மாற்றி தப்பாக மாற்றிருக்கு. நீ எப்படிடா குடிக்க முடியும்? கொண்டு போய் அங்கே போடலாம். ഒരു തുടർന്നേക്ക് ஐயா ஐயா யாருடா? ஏதாவது வேலை இருக்கு ஐயா? பார்க்க பிச்சைக்காரன மாதிரி இருக்க, வந்துட்டு வேலை இருக்கான்னு கேட்குற. ஐயா நான் வெளியூர்ல வரேன் ஐயா. வெளியே விட்டதுக்கு இங்கே வந்து ஐயா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்தேன் ஐயா. பணத்தை முடிச்சுட்டு போச்சு. இப்போ வீட்டுக்கு போகுது வழியில் வந்து நிற்கேன் ஐயா. ஏதாவது சின்ன வேலை கொடுங்க ஐயா. இல்லடா, நீ வேலை வேற எதுவும் கேட்க முடியாது. ஏன்டா என்கிட்ட வந்து கேட்குறீங்க? எல்லாரும் அவருக்கு. 15 பேர் வந்து வேலைக்கா வேலைக்கா. நான் எத்தனை பேருக்கு தான் கேட்கிறேன்? ஐயா அப்படி சொல்லாதே ஐயா. நான் 2 நாளாக சாப்பிடல. ரொம்ப பசி வேற ஐயா. நீங்கள் வேலை வேண்டியது பைத்து சாப்பாடு இருந்தால் கூட பரவாயில்ல ஐயா. சாப்பாடு இது ஒரு நல்ல கதையாக இருக்குது. டேய் உப்புசாமி, சொல்லுங்க. இதுதான் நான் சொன்னேன்ல அவங்க அந்த நம்ம பண்ணை தோட்டத்தில் இருக்கிறவங்க, பண்ணை தோட்டத்தில் வேலை பார்த்துருந்தாங்கல்ல, அவன் ஓடி போயிட்டாங்க. ஆமாங்க. அப்படித்தான். சரி, அப்போ இவன் அதுக்கு சரிபட்டதான்னு நினைக்கிறியா? பார்க்கறது அப்படிதான் இருக்காங்க. சரிப்பட்டு வரும். அப்போ இவனை தூக்கி அதில் போட்டுற வேண்டியதான். ஏய் தம்பி, ஐயா. நான் உனக்கு வேலை தரேன். ஆ. ஆனால் எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. என்ன ஒன்று என்னன்னா, நீ என்கிட்ட சம்பளம் கேட்க கூடாது. நான் கேட்க மாட்டேன். ஆனா இன்னொரு கண்டிஷனாக முக்கியமான கண்டிஷன், நீ கண்டிப்பா உன்னால முடியும்னா மட்டும்தான் உனக்கு வேலை. சரி சொல்லுங்க. என்னன்னா, உனக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு தருது. வீட்டில் 2-3 நேரம் சாப்பிடுவாங்க. சரி சரி ஐயா சரி. அப்படியா? ஓகேவா? கன்ஃபார்ம் ஓகேவா? ஓகே. அப்போ உனக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு. உனக்கு வேலை என்னன்றது இவன் சொல்லி தருவான். சரி. ஓ இதான் அந்த தோட்டம். நீங்கள் இதுதான் வைக்கணும். சரி 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 ஓகே. சரி. പതിനൊന്നിന് സമയം പറയാം 9:30 കറക്റ്റ് മുടിയൊക്കെ 10 മണി പിന്നീട് പോകുമ്പോൾ 10:30 സമയത്ത് വരാൻ മാറ്റാനാ കുട്ടൻ രജനീസ് അടിച്ചു കൂട്ടിയുണ്ട് അത് ഞാനയ്യ
யானைக்குட்டி கடை பண்ணி தோரத்தை கொடுத்து யானைக்குட்டி ஆடுனது மேட்ச் எப்படி இருக்கு அதே ஒரு என்னாச்சு? ആനക്കുട്ടി ഉള്ളത് നടുവിലൊരു ആന രാവിലെ പോയി ആനക്കുട്ടി ഉള്ളത് ആക്കിണ്ടേ പോയി അത് തായ് ബസ് അത് തായ് ബസ് 2 കണ്ണു കൊട്ടി അത് മാറ്റി പറ പാല് കറങ്ങ നല്ല പസിക്കും நல்ல அப்பா வீட்டில் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு சிக்கன் சாப்பிட்டுருக்கலாம், மட்டன் சாப்பிட்டுருக்கலாம், இந்த பள்ளியில கொடுத்த வரணும் நடுவில் இருக்கிறத மண்ணில் ஐயா சின்னையா போயிட்டாரு. அவர் சென்னைக்கு போய் செட்டில் ஆகிருப்பார். அவர் என்ன திரும்பி வர மாட்டார். அவன் எங்கே போனாலும் என்னோட பையன் தான். ஒரு நாள் கண்டிப்பாக என்னை தேடி வருவான். உங்க நல்ல மனசு நல்லது நடக்கும். கடைசியில் வீடியோ ப்ளே பண்ணாத இருந்தது தோட்டத்துக்கு தான் போயிருப்பாரு. பாவம் எத்தனை நாள் தான் உழைச்சி வீட்டுக்கு பாவம் ரமேஷ் கோழி ரமேஷ் அவனை வல்ல இருக்க அவன் கோழி ரமேஷ்
கோழி ரொம்ப தெரியுமா அவனை வரீங்க அழுக்கா இருக்கு அப்பா என்ன மன்னிங்கப்பா வேலைக்காரனா இருக்கேன் அப்பா என்ன மன்னிங்கப்பா இல்ல மகனே எந்திரி எந்திரி பார்க்க அவ்வளோ வரீங்க கோழி ரமேஷ் அவரை டேய் நீ அந்த சட்டை எடுத்துட்டு வா சரி டேய் டேய் இங்க வாங்க அவன் கையில மோதிரம் இல்ல மோதிரம் கூட இருக்கா இப்படி இப்படி வளர்த்துறதெல்லாம் இருப்பான் ரஜினிஸ் முடி கோழி ரமேஷ் நான் சொன்ன எல்லாம் இதில் கேட்கும் கோழி ரமேஷ் என் பையன் ரொம்ப பாவம் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கான் மேலாம் ரொம்ப அழுக்கா இருக்கும் என் மகன் வந்திருக்கான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பசங்க டாக்ஸ் விருந்து வை சரி எல்லாருக்கும் விருந்து இருக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரி எனக்கு ரெண்டு எட்டி சாம்பார் வீட்டில் இறைச்சி என்னன்னு தெரியல பார்க்கணும் முத்தையா இல்ல வீட்டில் என்ன விசேஷமா இறைச்சி மணக்குது அது உங்க தம்பி வந்திருக்காரு யாரு உங்க தம்பி ஏதா தம்பி தம்பி அப்பா யாரை கேட்டு வாங்கிட்டு வந்த நீ அமைதி யாரை கேட்டு வந்த நீ அமைதி அவனே ரொம்ப நாளைக்கு அப்புறம் யார் நம்ம இல்லை வேண்டாம் சொத்து இல்லை வேண்டாம் சொல்லுது நம்ம உன்னோட தம்பிடா தம்பி நான் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை இருக்கு இந்த செல்வத்தை எல்லாம் இப்படி பெருசாகலாம் இவன் வந்து சொத்தை எடுத்துட்டு போகலாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சொல்லாதடா அவன் இறந்து போயிட்டான் இன்னைக்கு உயிரோட வந்திருக்கான் அவன் காணாம சொல்லக்கூடாதப்பா மரியாதை வச்சிருக்கீங்க இப்படி எல்லாம் பேசணுமா நீங்க கோவப்படாத ஒரு பிரச்சனை இல்லை பகுதி சொத்து நிறுத்திட்டான் பகுதி சொத்து என்ன இருக்குல்ல அவன் வந்திருக்கான் இன்னைக்கு கண்டுகுட்டி எல்லாம் அடிச்சு விருந்து வைக்க அவன் மட்டும் வரப்பான் அவனுக்கு கண்டி குட்டி நான் என்ன கூட்டுகளோட ஒரு ஆட்டுக்குட்டி தானே வேணும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிட்டாது அவனுக்கு பசு குட்டு என்னப்பா உன்னோட தம்பிடா என்ன நான் போறேன் அவன் சென்னைக்கு போனேன் நான் பெங்களூர் போவோம் மகனே மூத்த மகனை புதுநூட்டாம போகிறேன் என்னதான் இருந்தாலும் என்னோட பையன்டா எப்படி என் ரெண்டாவது பையன் என்னை தேடி வந்தானோ அதே மாதிரி அவனும் மனசு மாதிரி கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க முடிக்கு 25 நிமிஷம் ஆச்சு கண்களை மறைக்கும் இதயத்தின் அரை மணிக்கு ஒரு நாடகம் மறைக்கும் வாழ்வே இல்லை என்று கண்களுக்கு நின்றாலும் மீண்டும் வா மகனே என்பவர்தான் இயேசு எத்தனை முறை உதறி சென்றாலும் அத்தனை முறையும் மன்னித்து என்னிடம் திரும்ப மாட்டாயா என்று வாசலண்டை நின்று உன் இதய கதவை தட்டும் இறைமகன் இயேசுவிற்கு உன் இதய கதவை திறந்து கொடுப்பாயா முடிஞ்சா மாட்டு தொழுவத்தில் பிறந்து மரியன்மையின் மடியில் கவிழ்ந்த மகான் அன்பின் மகத்துவத்தை உணர்ந்து நடனத்தின் வழியாய் மகிழ்விக்க வருகிறார்